ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து போண்டா செய்ய போகிறோம். அதுக்காக முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறோம். இந்த கீரையை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை போண்டாவுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறோம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். பச்சை மிளகா 10 எடுத்துருக்குறோம். ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம். கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இஞ்சி துண்டு ஒன்று எடுத்துருக்குறோம். அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் உளிச்சிட்டோம். பச்சை மிளகா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். பூண்டை உளிச்சாச்சு. கீரையும் உருவி வச்சுக்கிட்டோம். நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி தட்டி வச்சுக்கிட்டோம். பச்சை மிளகா வெட்டிக்கிட்டோம். கருவேப்பிலை கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வெங்காயம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் மக்காசோள மாவு எடுத்துருக்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம். இந்த 3 மாவை வச்சு தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து போண்டா செய்ய போகிறோம். வாங்க இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம முருங்கைக்கீரை எல்லாமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த இந்த பொருளெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போண்டா பதத்துக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். போண்டா போடுற பதத்துக்கு நம்ம இப்போ கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் கடலை மாவில் போடுறீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு கூட முருங்கைக்கீரை இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு சேர்த்துக்கோங்க. நான் 3 மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அரிசி மாவு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது வீட்டில் அரைச்ச மக்காசோள மாவு. கீரை எப்பயுமே பொரியல் அந்த மாதிரி கடைஞ்சி மட்டும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரியும் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு முருங்கைக்கீரையோட நன்மைகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் முருங்கைக்கீரை இந்த மாதிரி செய்கிறோம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு சூடாக நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு, நம்ம போண்டா போட்டுக்கலாம். நம்மளோட கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை போண்டா நம்ம எடுத்துக்கலாம். நான் செஞ்ச முருங்கைக்கீரை போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.